என்னக்கா மணி வேற ஆயின்னு இருக்குன்னு அத்தையை காணோம். எப்பதான் தண்ணி ஊத்துற மாதிரி ஐடியால இருக்கீங்க? எல்லாரையும் வேற கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம். இருடி வந்துருவாங்க. நம்மளும் இங்கதான் எங்கன்னா போயிருப்பாங்க பார்த்தா இன்னும் ஆளை காணோம். நானும் பக்கத்து வீட்டுல எங்கன்னா கதை பேசிருப்பாங்க நினைச்சேன். போய் பார்த்துட்டு வந்துட்டேன், அங்கேயும் கிடையாது. வேற அவங்க பொண்ணு வீட்டுக்கு எங்கன்னா போயிருக்காங்களா தெரியலையே. மஞ்சுளா வீட்டுக்கா சொல்றீங்க? ஆமா, மஞ்சுளா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க போல. எங்கிட்ட சொல்லாம கொள்ளாம மீனுக்கு இன்னும் வேற பேக் பண்ணி போயிருக்காங்க. அதெல்லாம் வேற எடுத்துன்னு போயிருக்காங்களா? அப்ப அங்கதான் போயிருப்பாங்க. மல்லிகா அவங்க பொண்ணு தானக்கா? ஆமா ஆமா, அவங்க பொண்ணு தான். அவங்களுக்கு என்ன ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை கேளுங்க, அவங்க அங்க இருக்காங்களான்னு. அப்படின்னா கோமலத்துக்கே ஒரு ஃபோன் பண்ணி கேளுங்க எங்க இருக்கான்னு. ஃபோன் வச்சுல அத்தை கிட்ட ஃபோன்லாம் இல்ல பாட்டி. ஓ அப்படியா, சரி சரி. ஃபோன் இல்லாதவங்க கையில வீட்ல யாவது யாருக்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லாம கொள்ளாமல போவாங்க. நீங்களும் எதாவது கேட்காதீங்க. இல்லடி, அவங்க எப்போ எங்க போனாலும் சொல்லிட்டு தான் போவாங்க. அவசர அவசரமா கிளம்பி போயிருப்பாங்க, பஸ் விட்டுற போறோன்னு. அதனால சொல்லாம போயிட்டு இருக்காங்க. லட்சுமி அக்கா எப்படிலாம் சமாளிக்குது? அந்த கேள்வி எப்போ எங்கே போனாலும் நம்மக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் தான் போகுது. எங்கன்னா நம்ம கண்ணு வச்சுடுவோம், இங்கே போதே அங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. இவங்ககிட்ட எப்படி சொல்லி சமாளிக்குது பற்றியா? ஆமாம், வெளியாளுங்கிட்ட சமாளிச்சு தானே ஆகணும். இன்னும் நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவங்க வரலன்னா ஃபோன் பண்ணி கேட்குறேன். சரிக்கா, நான் போய் வெளியே நின்று பார்க்குறேன். வந்தாங்கன்னா கூட்டின்னு வரேன். சரி பெரியப்பண்ண போய் பார்ப்போம். நம்ம வீட்டு வாசல் என்ன இவ்வளோ செருப்பு இருக்குது? ஓ, நம்ம வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து மாநாடு கூட்டி உட்காந்து கதை பேசுங்கிறாளுங்க போல. எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சுக்கின்னு இவளுங்கள திருத்தவே முடியாது இவளுங்களாம். ஐயோ, மாமியார் கல்வி வந்துச்சு. அக்கா அக்கா, அது வந்துச்சு. யாரையே? அதான் அத்தை கல்வி வந்திருக்கு. வந்துட்டாங்களா? ஆமாம்மா, வருது. வாங்க அத்தை வாங்க. ஏண்டி, என் வீட்டுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு வழி தெரியாதா? நீ என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிடுனுக்கா? அது இல்லை அத்தை. ஆமாம், எதுக்கு இவங்களாம் கூப்பிட்டீங்க உட்கார வச்சிருக்க? வெளில நான் அவ்வளோ செருப்பு. ஓ, நான் வீட்டில் இல்லாத நேரமாக பார்த்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதை பேசின்னு இருக்கியா? வேலை வெட்டி இல்லைன்னு நம்ம சொல்ல வர்றது கடைசி வரையும் கேட்காது. இரு, என் புள்ளகிட்டே சொல்கிறேன் உன்னை. ஐயோ அத்தை அத்தை, இருங்க ஒரு நிமிஷம், எங்களை பேச விடுங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே? அத்தை முதல்ல என்ன சொல்ல வரும்னு கேளுங்க அத்தை, ஒரு நிமிஷம். ஆமாம், அப்படின்னா சொல்லி கிழிச்சிட்டு போறீங்க. அத்தை, அது வந்து மோனி பெரிய மனுஷன் ஆயிட்டா. யார் இது மோனி? ஐயோ அத்தை, என் 2வது பொண்ணு தான் மோனி. உங்களுக்கு பேர்லாம் மறந்து போச்சா அதுக்குள்ள? என்ன பண்ணுறது, பாட்டிமாக்கு வயசாயிடுச்சுல, அதுதான் ஏதோ ஞாபகம் இல்லை. அப்படியா, என் பேச்சு வயசுக்கு வந்திருக்காளா? ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தான் தண்ணி ஊற்றுறதுக்கு தான் இவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாம் வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்கள் தான் எங்கே போயிட்டு வரீங்கன்னு தெரில. நான் என் பொண்ணு வீட்டு வரையும் போயிட்டு வந்தேன்டி. சொல்லிட்டு போக மாட்டீங்களா? உங்களை காணோன்னு நான் எங்கெல்லாம் தேடி இருந்தேன் தெரியுமா? அதான் வந்துட்டுல, விடுங்க, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. எல்லா பொருளும் எடுத்து போய் நிலங்கு வைக்கிறதுக்கு. சரி, நீங்கள் வாங்க, வந்து மோனி பார்த்துட்டு வாங்க. இருடி, நான் இப்போ தான் வெளியே போயிட்டு வந்திருக்கேன். கை கால் மூஞ்சில கழுவிட்டு வரேன். நீங்கள் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்க. பாப்பா இங்கே வந்தோடனே நான் பார்த்துக்கிறேன். சரி, நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க. என் பையனுக்கு தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏண்டி? சொல்லுங்க அத்தை. என் பசங்களுக்குலாம் ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? சொல்லியாச்சு. எப்போ வருவாங்களா? அவங்களாம் எங்கேயோ போயிருக்காங்களாம், திண்டுக்கல்ல மதுரையோ எங்கேயோ சொன்னாங்க. வரத்துக்கு 2 நாள் ஆகுமா. அதனால நம்மளே எல்லாத்தையும் பண்ணிக்க சொன்னாங்க. அப்படியா, சரி சரி. எதனா வேலை விஷயமா போயிருப்பாங்க. அவங்கள தொலை பண்ணாதீங்க, நீங்களே எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. சரி சரி. சரி வாங்க, மோனி என்ன பண்ணுற பார்க்கலாம். ராணி, அதெல்லாம் நான் போய் பார்த்துக்கிறேன். நீ வந்து உங்களுக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடு. அப்படியா, சரி. ஆமாம்ல, இன்னும் காஃபி கூட போட்டு தரல, மறந்தே போச்சு பாருங்களேன். சரி, போட்டு கொடு. வேறு எதனா வேணுமான்னு கேட்டு சாப்பிட எதனா ஸ்நாக்ஸ் எதனா வச்சு கொடு. சரிக்கா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் அதை பாப்பாவை பாருங்கள். எல்லாரும் இங்கே இருங்க, நாங்கள் போய் எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டு காஃபி போட்டு எடுத்துன்னு வரேன். சரி சரி, போயிட்டு வாங்க. இவங்க என்னக்கா வேறு யாரையும் கூப்பிடாம நம்ம 3 பேர் மட்டும் கூப்பிட்டு வச்சுருக்காங்க? ஏண்டி, இது தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் தானே, அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் கூப்பிட்டா போதும். ஆமாம், இதெல்லாம் சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. தெரிஞ்சவங்க ஒரு 3-4 பேர் இருந்தாலே போதும். தண்ணி ஊற்றுறதுக்கு தான் ஆள் வேணும். ஓ அப்படியா, என்ன புட்டு சுற்றுறாங்கன்னு நினச்சிருக்கேன் நான். ஏண்டி, இப்போல்லாம் புட்டு சுற்ற மாட்டாங்கடி. முதல்ல தண்ணி ஊற்றி ஒரு 11 நாள் ஓலை கட்டி உட்கார வச்சு அதுக்கப்புறமா தான் புட்டு சுற்றுற வேலையெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து 12ஆம் தேதி அந்த மாதிரி புட்டு சுற்றுவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து ஒரு 3 மாதம் கழிச்சு சுற்றுவாங்க. மண்டபம் வச்சு பண்ணுறவங்களாம் எல்லாருக்கும் போய் நோட்டீஸில் வச்சு கூப்பிட்டு வரணும்ல, அதனால் அப்போ பண்ணுவாங்க. ஓ அப்படியா, சரி சரி. எனக்குலாம் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. மண்டபம் வச்சுலாம் சும்மா சிம்பிளாக அப்படியே வீட்டில் பண்ணிட்டாங்க. உனக்கு வந்து உங்கள் அக்காவுக்கு பண்ணாங்களாடி மண்டபத்தில் வச்சு, அதனால் உனக்கு சிம்பிளாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆமாம்மா, எங்கள் அக்காவுக்கு மண்டபத்தில் வச்சு நல்லா கிராண்டாக பண்ணாங்க. எனக்கு வீட்டில் அப்படி சிம்பிளாக பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் அது மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏண்டி, எப்படி பஜ்ஜி போண்டாலாம் சுட்டிங்க? ஆமாம், பஜ்ஜி போண்டா வேறு சுட்டுன்னு உட்காந்துருக்காங்களா உனக்கு? ஏக்கா, வீட்டில் செய்யல, சதீஷ் அமிச்சு மோன கடையில் வாங்கிட்டு வர சொன்னேன். ஏதோ அந்த பேக்கரிலையா, ராஜா பேக்கரிலையா? ஆமாம் ஆமாம், அங்கே தான் சுட்டு வச்சுருந்தாங்க, அங்கே தான் வாங்கிட்டு வந்தோம். அப்படியா, நல்ல காரியம் பண்ணிங்கடி. வீட்டில் உட்காந்து செஞ்சுருந்தோன்னா இன்னைக்கு செஞ்சு முடிச்சிருக்க முடியாது. சரி சரி, எத்தனை போய் கொடுங்க எல்லாருக்கும். வேறு எதுனா வைக்கணுமா பாரு? வேற எதுவும் இல்லை, இது மட்டும் எத்தனை கொடுப்போம். எதுக்கு 2 பிளேட் மட்டும் வச்சிருக்கீங்க? மீதிலாம் எங்க? மீதிலாம் அங்கே அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்கோம், எத்தனை போய் தரோம் இரு. அப்படியே அத்தைக்கு வேணுமான்னு கேட்டு ஒரு பிளேட் கொடுத்துருங்க அவங்ககிட்ட. சரிக்கா. நான் வேற எதுவும் எடுக்கணும்னு நினச்சி வந்தேன், மறந்து போயிட்டேனே. நீங்கள் என்ன எடுக்கணும்னு நினச்சி வந்தீங்க? ஷாம்பு எதனா வேணுமா? ஷாம்பு இல்லடி, ஃப்ரிட்ஜில் இருந்து மல்லிப்பூவும் கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணும். மஞ்சள் தூள் எடுத்துக்கூட. இதோ வரேன் இருங்க. நீ ஏண்டி நின்னுக்க?
அக்கா நீ எத்தனை போய் கூட எல்லாம் இருக்கப்போ பெரிய பொண்ணு வந்தா இது எத்தனை வர சொல்லுங்கக்கா. சொல்றேன் பரவாயில்ல, நல்ல வாசனை வருது. நம்மளும் ஒரு பிளேட் எத்தனை போய் பசங்களுக்கு கொடுக்கலாம், சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் வந்துச்சா? எத்தனை வந்துட்டோம். என்னங்கக்கா கோமதிக்கா, உங்களுக்கு தான் இது. ஐயோ எனக்கு வேணாம்மா. ஏன்க்கா சாப்பிட மாட்டீங்களா? அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் சுகரு, ஆயில் பொருள், இந்த சக்கரை காப்பி இதெல்லாம் குடிக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. ஓ அப்படியா, சரி சரி. ரொம்ப நல்லதா போச்சு. வேற ஸ்நாக்ஸ் கூட இல்லை. குடு, இதை நம்ம நீயும் நானும் பாதி எடுத்துக்கலாம்னா. அதுதான் சரி நினச்சி நானும். நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கோங்கம்மா அதை. சரிக்கா நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏண்டி என்ன பண்ணிருக்கீங்க? வாங்க அத்தை வாங்க, காஃபி பஜ்ஜி சாப்பிடுங்க வாங்க. காஃபி பஜ்ஜி போண்டாவா? நீங்கள் செஞ்சீங்களா நான் வீட்டில்? இல்லை அத்தை, கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். சத்தி சமைச்சு வாங்கிட்டு வர சொன்னேன். ஏண்டி ஒரு வாழைக்காய் பஜ்ஜி சுட எவ்வளோ நேரம் ஆயிருக்கு போகுது? வீட்டில் செய்யறதுக்குன்னா உனக்கு இப்போ எங்கே இந்த அத்தை நின்று செஞ்சு எனக்கு முடியும்? மற்ற வேலைலாம் இருக்குல்ல. சரி கொடு, எனக்கு ஒரு 2 பஜ்ஜியும் காஃபியும் கொடு. பசி எடுக்குது வேற, போயிட்டு வந்தாலும் அவ்வளோ தூரம் டயர்டாக இருக்குது. ஒரு காஃபி குடிச்சாதான் சரியாகும். என்னங்க இது உங்களுக்கு தான். சேர் எத்தனை வருவா பாட்டி உட்கார? அத்தை சேர் எத்தனை வருவா? வேணாடி வேணா, நான் இவங்க கூட அப்படியே உட்காந்துக்கிறேன். அப்போ சரி உட்காருங்க, தரேன். இந்தாங்க அத்தை. கொடு. வேற எதனா வேணுமா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு? இன்னொரு காஃபி எத்தனை வர சொல்லவா? ஐயோ வேணாம், இதே போதும். சரி சாப்பிடுங்க. எக்கா மாமியார் கேள்வியை பார்த்தியா? என்னைக்கும் உருன்னு மூஞ்சி வச்சுன்னு உட்காந்து இருக்கோம். இன்னைக்கு 4 பேர் வந்திருக்காங்க வீட்டுக்குன்னொன்னே எப்படி பல்ல காட்டின்னு உட்காந்து இருப்பார். ஆமாம், நானும் கவனிச்சுன்னு தான் இருக்கேன். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ட்ராமாலாம் போடுறாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆமாம், இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் நம்மளும், வருங்காலத்தில் தேவைப்படும். அப்புறம் செல்லாத்தா, உன் பையன் வேலைக்கு போயிருக்கானா? மருமகளும் வேலைக்கு போயிருக்காப்பல? ஆமாம் 2 பேரும் வேலைக்கு தான் போயிருக்காங்க. எதுக்கு மருமகள்லாம் வேலைக்கு அனுப்புற? வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நீ வீட்டு வேலைலாம் செஞ்சு நிற்கியா? இல்லை என் மருமகள் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போயிடுவான். அப்படியா, பரவாயில்லையே. காலையில் 5 மணிக்கு எழுந்துப்பா. 5 மணிக்கு எழுந்து அப்படியே 7 மணி வரையும் வேலை செய்வா. 7 மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வேலைக்கு கிளம்பி போயிடுவா. பசங்களுக்குலாம் சாப்பாடுலாம் யார் கட்டி கொடுப்பா? ஸ்கூலுக்கு போகிறாங்களா உன் பேரங்களா? ஆமாம்மா, 2 பேர் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ஒருத்தன் 5வது படிக்கிறான், ஒருத்தன் 1வது படிக்கிறான். அப்படியா, நீ தான் 2 பேரையும் பார்த்துக்கிறியா? ஆமாம்மா, ஸ்கூலுக்கு மட்டும் நான் கிளப்பி அனுப்புவேன். லஞ்ச் பேக்லாம் அவங்க அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. சரி பரவாயில்ல. உங்கள் வீட்டு மருமகள்லாம் காலைல 5 மணிக்கெலாம் எழுந்துக்கிறா. எங்கள் வீட்லேயும் இருக்குதுங்களே, 7 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கே அந்த அளவு அழுவுங்க. பாத்தி அடி கிளவி கொழுப்ப நம்ம 7 மணிக்கு எழுந்துக்கிறோமா? ஆமாம், எப்படிலாம் போய் சொல்லுது பார். 5 மணிக்கு மேலே தூங்கவே விடாது நம்மள. வாசல் பெருக்கு, தண்ணி பிடி, இது பண்ணு அது பண்ணு நோண்டிக்கினே இருக்கோம். இது வந்து சொல்லுது நம்ம 7 மணிக்கு எழுந்துக்கிறோன்னு. ஏன்னா நம்ம எதுவும் சொல்ல மாட்டோம்ல, நம்ம வாய் முடிந்தானே நிற்போம். நம்ம எதனா பேசினா இது இந்த மாதிரிலாம் போய் சொல்லி சுத்தாது. நம்ம என்ன பண்ணுறது, விடு, ஏதோ சொல்லி போட்டோம். இல்லைக்கா, நானே நிறைய தடவை பார்த்துருக்கேனே. ராணி தண்ணி பிடிக்கிறதுக்கு வருவாளே 5 மணிக்கெலாம். எங்கே தினமெல்லாம் வர மாட்டேன். என்றைக்குனா ஒரு நாள் நான் எழுப்பி துரத்தி விட்டு போய் தண்ணி பிடிச்சின்னு சொன்னால் அன்றைக்கி வருவா. சரி இன்னைக்கு கூட தண்ணி பிடிக்கிறதுக்கு வந்திருந்தாலே, நான் பார்த்தனே. ஆமாம், துணி துவைக்கிறதுக்கு அந்த தண்ணி தான் நல்லாயிருக்கும். சுத்தமாக தண்ணி இல்லை, அதனால தான் அமுச்சு விட்டேன். எங்கே அதுவும் 3 குடமோ 4 குடமோ தான் எடுத்துன்னு வந்து வச்சிருக்கா. அந்த எங்கேருந்து 10 துணி துவைக்க சொல்லு. நம்மளாம் அந்த காலத்தில் ஒரு 20 குடம் 30 குடம் ஒரு நாள் தூக்கும். அதனால தான் இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த காலத்து பசங்களாம் 2-3 குடம் தூக்கத்துக்கு அழுவுதுங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஏம்மா, இதுக்கு மேலே இதெல்லாம் என்னால் காது குத்து கேட்க முடியாது பெரிய பொண்ணு. வா, அக்கா என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாம். ஆமாம் வாங்க போகலாம்.